இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நீர் கிரியை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் நிரப்புவீராக, உம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ள ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை தியானித்து விட்டு நாம் மீண்டும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். லூக்கா 18வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பல உவமைகளினாலே அநேக காரியங்களை அவருடைய சீஷர்களுக்கு கற்றுத்தந்தார். லூக்கா 18வது அதிகாரம் அவர் ஜெபத்தை குறித்து அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உவமை. அந்த உவமை துவங்கும் போது ஏன் அந்த உவமையை சொல்லுகிறார் என்று இயேசுவே அதில் எழுதி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல், 18வது அதிகாரத்தின் 1வது வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமை சொன்னார். ஏன் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் ஒரு குறிப்பாக ஒரு உவமையே சொல்லுகிறார் என்றால், நாம் சோர்ந்து போவோம் என்று அவருக்கு தெரியும். ஒரு காரியம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவருக்கு தெரியும். நாம் சோர்ந்து போவோம். ஜெபிக்கிற வேளைகளிலே சோர்ந்து போவது மனுஷ இயல்பு. ஆனால் அதை அறிந்துதான் அவர் அழகான ஒரு உவமையை நமக்கு கற்றுத்தந்து சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த உவமையை நான் ரொம்ப வேகமாய் சொல்லி விளக்கி நான் மீண்டும் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் தெரிந்த உவமையானால நான் கதை போல சொல்லிவிடுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு ராஜா போல ஒரு நியாயாதிபதி ஒருவன் இருக்கிறான். அதே ஊரில் ஒரு விதவை, யாரும் உதவிக்கு இல்லாத திக்கற்ற ஒரு விதவை ஒரு தீம் இருக்கிறான். இந்த 3வது வசனத்தில் எப்படி இருக்கிறது? அவள் அவனிடத்திலே போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க, ஆண்டவர் எடுத்து சொல்லுகிற இந்த உவமையிலே ஒவ்வொரு கதாபாத்திரமும் முக்கியம். ஏன் ஆண்டவர் ஒரு விதவையை குறிப்பாய் அதில் சொல்லுகிறார் என்றால், விதவை எடுத்து பாருங்க. விதவைக்கு அவளுக்கு உதவி செய்வதற்கு கணவனும் இல்லை, ஒரு பிள்ளையும் இருந்தது போல நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு பிள்ளை இருந்ததுனால் அந்த பிள்ளையும் கூட போய் அந்த நியாயத்தை கேட்டிருப்பான். அந்த விதவைக்கும் அவருடைய எதிராளிக்கும் ஏதோ அவளுடைய ஒரு சத்ரு அவளுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய அநேக காரியங்களை அந்த சத்ரு எடுத்துக்கொண்டாள். அதனால இந்த விதவை என்ன செய்கிறாள்? போய் அந்த யார் நியாயம் செய்ய முடியும் என்று அவளுக்கு தோணுகிறதோ அவளிடத்திலே போய் முறையிடுகிறாள். பாருங்க, ஒரு நாள் அல்ல முறையிட்டது, பல நாட்களாய், வெகு நாளாய். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஏன் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் அந்த விதவை போய் கேட்கிறாள் தெரியுமா? அவளுக்கு அதை விட்டா வேற வழி கிடையாது. அவளுக்கு உதவி செய்வதற்கோ இல்லை வேற யார்கிட்டையாவது போய் கேட்கலான்னு சொல்வதற்கு அவளுக்கு யாரும் கிடையாது. அவளுடைய காரியத்திற்கு அவள் மாத்திரம்தான் போய் கேட்க முடியும். அவளுடைய காரியத்திற்கு உதவி செய்வதற்கு அந்த நியாயாதிபதி மாத்திரம்தான் செய்யவும் முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த நியாயாதிபதி அவன் தேவனுக்கு பயப்படாதவன். அவன் சொல்லுகிறான் 5வது வசனத்தில், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லி கொண்டார். 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே அவரை யாரோடு ஒப்புக்கிடுறார் பாருங்க. தேவனுக்கு பயப்படாதவன், நியாயத்தை விரும்பாத ஒரு நியாயாதிபதி, அவனே எழும்பி நியாயம் செய்வான் என்றால், என்னிடத்தில் இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னுடையவர்களின் விஷயத்தில் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேன். ஆனால் அதை முடிக்கும் போது ஆண்டவர் அதோடு கூட உவமையை முடித்து விடவில்லை. நியாயம் செய்வார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? என்ன விசுவாசத்தை காண்பாரோ?
இந்த விசுவாசத்தை காண்பாரோ. என்ன தெரியுமா விசுவாசம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தேவன் சீக்கிரமா நியாயம் செய்வார். பாருங்க, நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு அடிக்கடி என்ன தெரியுமா தெரியும், நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆண்டவரே ஜெபிச்ச உடனே பதில் வந்தாதான் விசுவாசம், பெரிய விசுவாசம் நம்ம நினைப்போம். ஆனா நீங்க வேதத்துல படிக்கும்போது தெரியும், ஜெபிச்ச உடனே வர்றதில்ல விசுவாசம், பதில் வர்றது வரை ஜெபிக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். நீங்க வேதத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் பார்த்து மெய்சில் இருக்கிற விசுவாசம். ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் திரும்பி வரும்போது இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பூமியிலே காண்பேனோ. சில காரியங்களுக்காய் ஆண்டவர் ஜெபிக்க வைக்கும் போது பல நாட்களாய் ஜெபிக்க வைப்பார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கும்போது என்ன திரும்ப எதிர்பார்க்கிறார், அந்த விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு நான் கேட்கிற காரியத்தில் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையில் எனக்கு நியாயம் செய்வதற்கு என் ஆண்டவர் உண்டு. நான் எத்தனை முறை போய் ஜெபித்தாலும் சரி, எனக்கு பதிலளிக்கிறவர் சீக்கிரமா எனக்கு பதிலளிப்பார். அதுதான் விசுவாசம். ஏதோ நான் கேட்டேன், 5 தடவை கேட்டேன், 6 தடவை கேட்டேன், ஆண்டவர் இன்னும் பதில் தரல, ஒருவேளை என் ஜெபத்தை கேட்காம விட்டாரோ. இல்லை, அப்படிதான் நமக்கு அடிக்கடி அநேகம் பேர் நாம எத்தனையோ காரியங்களுக்காய் எத்தனையோ மாதங்களாய் வருடங்களாய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கலாம் நீங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துவது எதற்கு தெரியுமா? நீங்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் ஜெபிப்பதற்காய் நல்ல உறுதி இருக்க வேண்டும். என்ன தெரியுமா, நான் ஏதோ ஜெபித்த உடனே கிடைக்காதனால எனக்கு விசுவாசம் குறைந்து போய்விட்டதல்ல. எத்தனை முறை டிலே ஆகிட்டே இருக்குதோ அவ்வளவுக்கு என்னுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. அதுதான் தேவன் வைத்த திட்டம். இது நமக்கு மாத்திரமல்ல. நீங்க எலியாவை பாருங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், வேகமாய் சொல்லி போகிறேன். அங்கே எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் இடையே பயங்கர பெரிய ஒரு போட்டியே நடக்குது. அங்கே எலியா ஒரு தனித்த ஆளாய் நின்று பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாம் பட்சித்து போட்டாச்சு. அந்த வசனம், அந்த அதிகாரம் துவங்கும் போது இருக்கும், ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் மழையை வர்ஷிக்கப்படுவேன், போய் ஆகாபிடத்தில் சொல்லு என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனா இங்கே கார்மேல் பர்வதத்தில் எல்லா பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் கொன்று விட்டு இப்பொழுது அங்கே மலை உச்சியில இருந்து எலியா ஜெபிக்கிறான். ஜெபித்து விட்டு அவனுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், போய் பாரு, சமுத்திர பக்கமாய் பாரு, மேகம் வருதா பாரு. அவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், ஒண்ணுமே இல்லை. நமக்கு தோணும், என்னங்க அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, இப்போதான் கார்மேல் பர்வதத்தில் அவ்வளோ பெரிய அக்கினியை பரலோகத்திலேருந்து இறக்கி எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ண வைத்தவர், இங்கே வந்து ஜெபித்து விட்டு அவருடைய வேலைக்காரன்ட்டு சொல்றாரு, போய் பாருன்னு தைரியமாக சொல்றாரு. அவர் வந்து போய் பார்த்துட்டு வந்து சொல்றாரு, இல்லை ஒண்ணுமே. எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் எலியாவுக்கு தெரியும், என்னுடைய விசுவாசம் நான் ஒரு முறை ஜெபித்த உடனே அது அல்ல விசுவாசம், அவர் அனுப்புவேன் என்று சொன்னால் அவர் அனுப்புவார். நான் ஒரு முறை அல்ல, 7 முறை அல்ல, 70 முறை வேண்டுமென்றால் நான் ஜெபிப்பேன். ஆனால் அவர் அனுப்புவேன் என்று சொன்னால் அவர் அனுப்புவார். 2வது முறை ஜெபிக்கிறார், 2வது முறையும் போய் பார்க்கிறான். 3, 4, 5 முறை ஜெபிக்கிறான், போய் பார்க்கிறான். ஒருவேளை எலியா மட்டும், ஆண்டவரே ஒருவேளை நான் தப்பா கேட்டுட்டேனோ ஆண்டவரே, வாக்குத்தத்தம் ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சுட்டேனோ ஆண்டவரேன்னு சொல்லி அதில் விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கதை வேற மாதிரி முடிச்சிருக்கோம். ஆனா எலியா விடலை. 7வது முறை சொல்கிறார், போய் பாரு. அவன் போய் பார்த்துட்டு சொல்றான், ஒரு கையளவு மேகம் தெரிகிறது. அதுக்கப்புறம் எலியா ஜெபிக்கல. எலியா எழும்புனான், கையளவு மேகம் போதும், அவர் சொன்ன பெருமழை அதிலிருந்து பொழியும். அநேகம் வேளைகளிலே ஆண்டவரே பெருமழை அனுப்புவேன் என்று சொன்னீரே என்று அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்னும் கையளவு மேகம் கூட கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லலாம். உங்களது 7வது முறை சீக்கிரத்திலே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னாளை யோசித்து பாருங்கள். 1 சாமுவேல் நமக்கு நன்றாய் தெரியும். அன்னாள் தேவ சமூகத்தில் போய் அழுதாள், கண்ணீர் விட்டாள். அதன் பின் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லி முடிச்சிடும். ஆனால் நீங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், வருஷம் எல்லா வருஷமும் அவர்கள் தேவாலயத்துக்கு போவார்கள் பண்டிகைக்கு. எல்லா வருஷமும் அவளோடு கூட இருக்கிறவர் அவளை துக்கப்படுத்துவாள். எல்லா வருஷமும் அவள் அழுவாள்.
எல்லா வருஷமும் இது நடக்கிறது தான். இது ஒரு முறை போய் தேவ சமூகத்தில் அழுததல்ல, பல வருடங்களா இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முறை போய் அழுத போது எப்படி எலியாவுக்கு கையளவு மேகம் எழும்பினதோ அதே போல அன்னாளுக்கு ஒரு வார்த்தை வந்தது. அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பவுலும் அப்படிதான். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர்ல, நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டேன், எனக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, நான் 3 முறை ஜெபித்தேன். முதல்ல அவர் டிசைட் பண்ணல நான் 3 முறை ஜெபம் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் முறை ஜெபம் பண்ணார், பதில் கிடைக்கல. 2வது முறை ஜெபம் பண்றாரு, பதில் கிடைக்கல. 3வது முறை ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் உடனே நான் முள்ளை எடுத்து போடுவேன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். சில வேளைகளிலே நான் எதிர்பார்க்கிற பதிலா இருக்கும், ஆனால் சில வேளைகளிலே ஆண்டவர் வேற ஒரு பதிலை தருவார். நான் எதிர்பார்ப்பதோ எதிர்பார்க்காத பதிலோ, எனக்கு பதில் வரும் மட்டும் நான் ஜெபிப்பேன்.